ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ லாலிபாப். அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி பவுடர், 1 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி ப்ரெட்டை நான் இன்றைக்கி 3 ப்ரெட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் லெமன் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட், நல்ல ஃப்ளேவர் நல்லா தரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர் அப்புறம் மைதா, இது ரெண்டும் எது இருந்தாலும் பரவாயில்ல. பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கோட்டிங்காக. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு உருண்டைகளாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் நம்ம இதை டிப் பண்ணுறோம். எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸ்னால ஃபுல்லாக நல்லா கோட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெளியே தீஞ்சிரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மெதுவாக திருப்புங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம்.
இதுக்கு வந்து நீங்கள் ஜாம் வேணால் எடுத்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பு, டூத் பிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி அதில் ஒரு ஓட்டை பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாவது க்ரீன் சட்னி கூட செஞ்சுக்கலாம், இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.